பிகாம் இருப்பான், பிஎஸ்சி இருப்பான், எம்சிஏ இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மேஜர் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே .NET அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுவாங்க. ஜாவா, ERP ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஸ்கூல் லெவலில் இருக்கீங்க. இங்கே யாராவது காலேஜ் லெவலில் யாராவது இருக்கீங்களா? நீங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன மேஜர் எடுத்துருக்கீங்க? பிகாமா? பிகாம்னா இது பவர்ஃபுல்லான வேலை. ஓகேவா? பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன ஆகணும்? MBA பண்ணலாம். நீங்கள் CA தான். அப்போல்லாம் பிகாம் முடிச்சு CA போனோம். அவர் சொல்கிற மாதிரி தான். உனக்கு யாராவது அண்ணா அது மாதிரி CA பண்ணியிருக்காரா? இந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம்க்கு வேல்யூ வராது. இப்போ பிகாம் முடிச்சா எல்லா கம்பெனிகளும் ஈஸியாக எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தான் எடுக்கிறாங்க. ஏன்னா என்ட்ரி லெவலில் வந்து ஈஸி லெவலில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக கொடுத்துட்டு ஹை லெவல் போகும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய இப்போ வந்து இந்தும் சரி எந்த வாண்டடும் எடுத்து பாருங்க. கிளாஸிஃபைட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூபிள். MBA MCA BE கூட அவ்வளோ இல்லை. ஏன்னா பிகாம்க்கு BCA யூஜிக்கு அவ்வளோ வேல்யூபிள். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியல அப்படின்னா இந்த தொட்டி ஏரியாவில் எல்லாமே தொட்டி ஏரியாலும் இல்லை, எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து MCOM BEd இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரி வெளியே இருக்காங்க. அதுக்கும் நிறைய வேல்யூபிள் இருக்குது. சஜஷன் நிறையா கேட்டுக்குங்க, நிறையா தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எந்த மேஜர் எடுத்தாலும் சரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து அவசியம். நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன். என்ன கோர்ஸ் பண்ணாலும் சரி. சரி, வேறு என்னென்ன கோர்ஸ் நம்ம சென்டரில் இருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சம்மர் கோர்ஸ் படித்தவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க, இப்போ இருக்கவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து .NET ஜாவா எதில் இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் கிளாஸ் மட்டும்தான், சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம் சொல்லிடுங்க. அடுத்ததாக நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இங்கே நித்யானந்த் இங்கே வந்து கோர்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு ஒன்று சொல்லுங்கள் ஒரு சில இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற பொறுத்து தான் நம்ம மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஒரு மாதிரி மாறிட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஐஎன்சி பேசுறீங்க. அது ஒன்றுமே தெரியாத எதுவுமே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இங்கே வந்து சேருவேன். அதுதான் நிஜம். இன்னைக்கு காலேஜ்லேயே ஓரளவுக்கு ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் வாங்குற அளவுக்கு என்ன ஆக்கியிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் இங்கே தான். உங்களால் தான். உங்களால் மட்டும்தான் முடியும். அதான் சொல்கிறது, எல்லாரும் களிமண்வாங்க. அந்த களிமண்ணை கூட அப்படியே காட்டி ஒரு எல்லாரும் பார்க்கறோட அழகு தவிர பொருளாக மாற்றக்கூடிய திறமை முதற்கொண்டு நீங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஒரு புதுப்பிடினு செஞ்சீங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு நிறைய கருத்து தருவாங்க. இப்போ வச்சுங்களா அப்புறம் உங்க பின்னாடி எழுதி கொண்டிருக்காங்க இன்றைய கணிப்பொறி பயிற்சி நாளைய இணை கொண்டு முயற்சி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் இதுதான் திஸ் இஸ் த டைம் டு எவல்யூஷன் யுவர் நாலேஜ். இப்போலேருந்து நீங்கள் அந்த கணினியிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுடைய போக ஹையர் அத்தாரிட்டி போக உங்களுடைய நாலேஜ் வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகிடும். ஒரு சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சுருந்தால் கூட போதும் அடுத்தவங்களும் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக மதிக்க போகிறீங்க. சீக்கிரமாக அதே சமயத்தில் எல்லாத்தோட பெருமையாக மதிக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் ஐஎஸ்சியில் படிச்சிங்கன்னா இன்னும் அவசியம். இதுக்கு மேலே எனக்கு பேசவும் தோணலைன்னா பேசினா பேசிட்டே இருக்கலாம் போல தோணும். அந்த அளவுக்கு நிறைய வார்த்தைகள்